அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, இரணியல் ரயில்வே ஸ்டேஷனில் நடைபெற்று வந்த இந்த கட்டான் கனெக்ஷன் பணிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டில் சொல்லியிருந்தோம், அதாவது 1வது பிளாட்ஃபார்ம் 2வது பிளாட்ஃபாரத்துக்கு இருக்கிற இந்த ட்ராக்கை கட் பண்ணிவிட்டு புதுசாக போட்டிருக்க அந்த 3 ட்ராக்கில் வந்து இணைச்சிருவாங்க. 3 ட்ராக்காக பிரிஞ்சாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரே சிங்கிள் லைனில் மாறிடும். ஸோ அந்த மாதிரியான வேலைகள் தான் இப்போ நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 3வது பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் எல்லா பயணிகளும் ஏறி இறங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. 4வதாக இருக்கிற அந்த நடைமேடைக்கான அந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லா பேசஞ்சருக்கும் கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் இன்னும் அந்த பணிகள் வந்து நடைபெற்று வருது. முழுமையாக கட்டி முடித்த பிறகு தான் 4வது பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்கும் பயன்பாடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இந்த 3 லைனும் பார்த்திங்க அப்படின்னா வண்டிகள் நிற்கிறதுக்கும் அப்புறம் ஓவர்டேக் பண்ணி கிராஸ் பண்ணி போகிறதுக்கும் இந்த ஸ்டேஷனில் உதவியாக இந்த 3 ட்ராக் அமைச்சிருக்காங்க. அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2வது பிளாட்ஃபாரத்தை கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இப்போ அதை ஸ்ட்ரைட் பண்ணுற வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பணிகள் முடிவு பெற வரைக்கும் ஏதாவது ஒரு சைடு வர்ற நம்ம பயணிகள் வந்து சிரமத்தை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். ஏன்னா பிளாட்ஃபார்ம் இல்லாமல் ட்ரெயினில் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே இரணியலில் அஃபிஷியலாக ஸ்டாப் இருக்கிற ட்ரெயின்கள் வந்து இந்த பிளாட்ஃபாரத்துக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஸ்டாப் இல்லாத வண்டிகள் அந்த பிளாட்ஃபார்ம் இல்லாத ட்ராக்குக்கு ஒதுக்கீடு செய்வாங்க. ரெண்டும் ஒரே நேரத்தில் வந்துருச்சு அப்படிங்கும்போது அந்த சிரமத்தை மேற்கொண்டு தான் ஆகணும். இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த வண்டி வந்து பிளாட்ஃபாரத்துக்கு போயிடுச்சு. ஆனால் ஆப்போசிட்டில் கன்னியாகுமரி புனலூர் வண்டி வந்து போய்கிட்டு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் இல்லாமல் ட்ராக்லமே இறங்குற மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்குது. இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் பணிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக நடைபெற்று வருது. ஏன்னா இந்த டபுள் ட்ராக் இங்கேருந்து தான் முதல்ல ஆன் பண்ண மாதிரியான சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் செக்ஷன் கூடிய சீக்கிரம் பயன்பாட்டுக்கு வந்துடும்னு நினைக்கலாம், எதிர்பார்க்கலாம். 2 மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதை தாண்டியும் பணிகள் நடைபெறும் அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியுது. இருந்தாலும் எதிர்பார்ப்போம். இப்போதைக்கு இந்த மாதிரி தான் பயணிகள் ஏறி இறங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. பணிகள் நல்ல வேகத்தில் நடைபெற்று வருது நண்பர்களே. கூடிய விரைவிலே நம்மளுடைய ஃபுல் அப்டேட்டை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.